நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பல வாரங்களாக விசுவாச வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால் எதிர்பார்ப்பும் விசுவாசத்தையும் ஒன்றாகவே பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் ரெண்டுமே. விசுவாசம் என்றால் என்ன? தேவன் மேலே, தேவன் எனக்கு இப்படி செய்வார் என்று எதிர்பார்ப்பு தான் விசுவாசம். சொல்லப்போனால் டைட்டில் ஃபெய்த்துன்னு தான் கொடுத்துருக்கணும். நம்ம டைட்டில் என்ன கொடுத்துருக்குறோம்னா எதிர்பார்ப்பை பற்றி போதித்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல அதற்கு மையமான ஒரு முக்கியமான ஒரு வசனம் என்னவென்றால் இந்த வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்று சொன்னால் உன் எதிர்பார்ப்பு வீண் போகாது. நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை நம்பி கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ, நிச்சயமாகவே அவைகள் வீண் போகாது என்பதை பற்றி தான் பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த சத்தியத்தை போதிப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் இவைகளை பேச ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நம்முடைய இந்த முதல் தலைமுறைகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது. ஆனால் அடுத்த தலைமுறைகள் என்று வரும்போது இயேசு கிறிஸ்து என்றால் யார் என்று கேட்குற கேள்விகளுக்கு கேட்டோம்னா அவங்க மண்டையை சொல்லிடுறாங்க. என்னன்னு தெரியல, புரியல. இயேசு கிறிஸ்து யாருன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேன்து ஆகவே தான் இந்த செய்திகள் கண்டிப்பாக அவசியம். நீங்களும் தெரிஞ்சுக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாற்றப்படும். இயேசு இல்லாமல் ஆசீர்வாதம் கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தான் தேவன் வைத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரர்களாக மாறுகின்றோம். இயேசுவை பற்றி வேதம் சொல்கின்றது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இங்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லும்போது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு உலகத்தில் மக்கள் கடவுள் எப்படிப்பட்டவரோ என்ற ஒரு கேள்வியோடு, ஒரு விதமான சந்தேகத்தோடு கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளை குறித்த பல கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, கடவுள்னு அவர் நல்லதும் பண்ணுவாருங்க, கெட்டதும் பண்ணுவாருங்க, தீமையும் பண்ணுவாருங்க. இன்னொரு குரூப் சொல்கிறாங்க, அவர் எதை எப்போ பண்ணுறாருன்னே தெரியாதுங்க. எதுக்கு? நல்லதும் பண்ணுவாராம், கெட்டதும் பண்ணுவாராம், அது எப்போ பண்ணுவாருன்னே தெரியாது. ஆகவே தான் நாங்கள் கலக்கத்தோடு இருக்கிறோம். ஒருவேளை கடவுள் தீமை செய்து விடுவாரோ என்ற ஒரு பயத்தோடு ஏராளமான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எல்லாருக்கும் கடவுளை குறித்த ஒரு பயம். இப்படிப்பட்ட குழப்பத்தில் இருக்கும்போது தான் வேதம் ஒரு பக்கம் இருந்து சத்தம் போடுகிறது, கூக்குரல் இருக்கின்றது, எடுத்து சொல்கின்றது. என்னவென்றால், இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவர் சொல்லியிருக்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த மாறாத தேவன் நன்மை செய்கிறதிலே மாறவே மாட்டார், நன்மை செய்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள். எப்படி? அன்பு செலுத்துவேன், அன்பு கூறுவேன் என்று சொன்னவர்கள் பகைஞர்களாகி விடுகிறார்கள். தேவ பிள்ளை நல்லா கவனமாக கேளுங்க. கர்த்தர் நல்லவர். பிற்காலத்தில் புரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுடைய மரணத்துக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. எங்கள் அம்மா இறந்தது கர்த்தரால் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஏன் இறந்தார்கள் என்பதெல்லாம் பின்னாடி கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, இது எங்கள் அம்மாவுடைய அறிவீனம், எங்கள் அம்மாவுடைய பலவீனம், கர்த்தர் அதற்கு காரணம் கிடையாது. நல்லா கவனமாக கேளுங்க. அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறவர்கள் இன்றைக்கு பகைஞர்களாகி விடுகிறார்கள். உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாருமே இன்றைக்கு உதவியை நிறுத்திவிட்டார்கள்.
யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னவங்களாம் இன்றைக்கி கைவிரிச்சிட்டாங்க. கூடவே இருப்பேன்னு சொன்னவங்கெல்லாம் நம்மளை விட்டே ஓடி போயிட்டாங்க. நான் எப்படி இங்கே இருக்க முடியும், நான் எப்படி பண்ண முடியும்? கைவிட மாட்டேன்னு சொன்னவர்களாம் நீ கையை உதறி விட்டார்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம சுற்றி எல்லாமே இப்படிப்பட்ட ஜனங்கள் தான். ஆனால் நான் சொல்கின்றேன், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர். கைவிட மாட்டேன் என்று சொன்னால் அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். கூட இருப்பேன் என்று சொன்னால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் விட்டுட்டு ஓடுறவர் கிடையாது. உலகம் பிரச்சனை வந்தாலும் நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடும், காணா போயிடும். அவன் பாடு, அவன் மேலே வரட்டும். ஆனால் இந்த இயேசு, இந்த தேவன் மாறாதவர். அவர் கூட இருப்பான்னு சொன்னால் எந்த பிரச்சனை, எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம கூடவே இருந்து நம்ம அந்த பிரச்சனைகளை ஜெயித்து அந்த பிரச்சனைகள் மத்தியிலே நம்மை தலை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நன்மை செய்கிறதில் கர்த்தராகிய இயேசு மாறாதவராக இருக்கிறார். இந்த மாறாத இயேசு இன்றைக்கும் நன்மை செய்து கொண்டு இருக்கிறார். என்ன நன்மைகளை செய்கிறார்? முதலாவது, பாவங்களை மன்னிப்பதிலே நன்மை செய்கிறார். மனிதனுக்கு பிரதானமான தேவை என்ன? பாவ மன்னிப்பு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலக மனுஷங்கள்கிட்ட நீங்கள் பிரதானமான தேவை என்னென்று கேட்டு பாருங்கள், உடனே சொல்லுவாங்க பணம் தாங்க. எல்லாரும் சொல்கிறது பணம் தாங்க இன்றைக்கி பெரிதான ஒரு தேவை. சிலர் சொல்லுவாங்க இன்றைக்கி பெரிதான ஒரு தேவை என்ன? படிப்புங்க. இன்றைக்கி பெரிதான தேவை என்ன? அந்தஸ்துங்க. எல்லார்ட்டையும் போய் கேட்டு பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே அவங்க பிரதானமான தேவை என்று சொன்னாலே அவங்களுக்கு எதெல்லாம் பெருசுன்னு தோன்றுகிறதோ அதை பெரிதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மனிதனுக்கு பிரதானமான தேவை தேவனோடு உள்ள ஒரு உறவு, ஐக்கியம். மனிதன் இதை இழந்து விட்டான், தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை இழந்து விட்டான். இந்த ஐக்கியத்தை இழந்தது நிமித்தமாக தான் இந்த உலகத்திலே சாபத்தின் விளைவாக தரித்திரம், வியாதி, மரணங்கள், இது எவைகள் எல்லாமே இந்த உலகத்தில் வந்தது காரணமே மனிதன் தேவனை விட்டு பிரிந்ததுனால தான். அப்போ மனிதன் தேவனோடு ஒன்று சேர வேண்டும் என்றால் அவனுக்கு இடையாக இருக்கின்ற பாவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். அவர்தான் கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்து நன்மை செய்வது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து நமக்கும் தேவனுக்கும் நடுவாக இருந்த பாவம் என்ற தடுப்புச்சுவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கி நம்மை தேவனோடு ஒன்றாக்கினவர். தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் எல்லாம் இருந்தாலும் மனிதனுடைய வாழ்வு ஒரு இருண்ட வாழ்வாகவே இருக்கும். இன்றைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பாவம் மன்னிப்பாகிய மீட்பு என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இருளின் ராஜ்யத்திலிருந்து தமது அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் தம்முடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகதான் தேவன் பாவங்களை மன்னிக்கிறவர். தேவனை தவிர இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வேற எந்த ஒரு ஆளும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் வேற யாரும் வேற எவரும் கிடையாது. இந்த உலகத்தில் இனிமேல் தெய்வங்கள் என்று சொல்கிறவங்க யாருமே பாவத்தை மன்னிக்க முடியல. தெய்வங்கள்னு சொல்கிறவங்க எல்லாருமே பாவத்துக்கு பழி வாங்குகிறார்கள், பாவத்திற்கு தண்டனை கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த தேவன் பாவத்திற்கான எல்லா தண்டனையும் அவர் தன் மீது எடுத்துக்கொண்டார். பாவத்திற்கான தண்டனையை மனிதன் மீது செலுத்தாமல் மனிதன் மீது வரக்கூடிய எல்லா தண்டனையும் அவர் தன் மீது எடுத்துக்கொண்டு நம்மை அவர் தண்டனை மீட்பை உண்டு பண்ணி, பாவ மன்னிப்பாகி மீட்பை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவ பிள்ளைகளே, இயேசு மனிதனுடைய பாவத்தை மன்னித்து மனிதனை பிரகாசமாக்குகிறார். தேவன் மனிதனுக்கு பண்ணுகின்ற இரண்டாவது நன்மை என்ன? அவர் வியாதிகளை குணமாக்குகின்றார். இன்றைக்கு பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். எப்பேற்பட்ட வியாதி ஆனாலும் தேவன் குணமாக்குகிற தேவன். குணமாக்குவதில் தேவனை போல ஒரு பெரிய ஒரு டாக்டரை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. குணமாக்குவதில் ஸ்பெஷலிஸ்ட். எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்களாம் பாருங்கள், ஏகப்பட்ட மருத்துவம் இருக்குது. ஏகப்பட்ட மருத்துவம், இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் போடுறாங்க. நான் சொல்கிறேன், எல்லா வியாதியும் குணமாக்குறதுல தேவன் பெரிய ஸ்பெஷலிஸ்ட். ஆமென். உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் போகணுன்னா அது யெகோவா ராஃபா. ஆகதான் தேவ பிள்ளைகளே, சில இடத்து பார்த்தீங்கன்னா இந்த வியாதி நீங்க மாட்டேங்குதுங்க. இந்த வியாதி என் வாழ்க்கையில் ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க. இந்த வியாதியில் கஷ்டத்தோடு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேங்க. நற்செய்தியை கேளுங்கள், கர்த்தர் உங்கள் வியாதிகளை குணமாக்குகிறவர். சொல்லப்போனால்
செத்தவங்களையே உயிரோடு எழுப்பின தேவன் இந்த பழுதான இந்த சரீரத்தை அவர் புதுப்பிக்க மாட்டாரா? நிச்சயம் செய்வார். ஆமென். சொல்லுங்க, வியாதியை சுகமாக்குகிற தேவன். ஆமென். மூன்றாவது நன்மை, தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்றார். என்ன நன்மை செய்கிறாரு? பாவ மன்னிப்பு, அது மட்டுமல்ல வியாதியை சுகமாக்குதல், அது மட்டுமல்ல தரித்திரத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கு உலகம் எங்கும் மக்கள் பண விஷயத்தில் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி எந்த இடங்களை எடுத்துக்கிட்டாலும் பெரிய பிரச்சனையாக இருப்பது பண பிரச்சனை. எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏராளமான மக்கள் பண நெருக்கடியில் மடிந்து போயிருக்கிறார்கள், செத்தே போயிருக்கிறாங்க. இன்றைக்கு மனிதனை அமிழ்த்துகிற, மனிதனை சிறைப்படுத்துகின்ற இந்த பிசாசின் வல்லமையாகிய தரித்திரத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு நமக்கு நன்மை செய்கிறார். தரித்திரத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மக்களை விடுதலையாக்குகிறார். ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய சுயாதீனத்திற்குள்ளாக இன்றைக்கு தேவன் நம்மை கொண்டு செல்லுகின்றார். புரிஞ்சுக்கங்க, தேவன் தரித்திரத்தில் நம்மை விடுதலையாக்குகிறவர். ஆகதான் இயேசு நன்மை செய்கிற இயேசுவிடத்தில் வாருங்கள். இன்றைக்கும் அவர் நல்லது பண்ணுறார். நம்பி வரலாம். உலகத்தில் நம்பி போன மக்கள் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க இல்லைங்களா? அங்கே நம்பி போட்டங்க, நம்பி செஞ்சவங்க, நம்பி போனங்க, இப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவிடத்தில் நம்பி வந்தால் யாருக்கும் இயேசு நம்பிக்கை துரோகம் செய்வதே கிடையாது. ஆமென். ஆகவே இயேசுவுக்கு அழைப்பு கொடுங்கள். உள்ளம் நன்மைகளால் நிரம்புவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். தீமைகள் எல்லாம் தானாய் மறைந்து போவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மகிமையான வாழ்க்கையை, நல்ல எதிர்காலத்தை, மகத்தான வாழ்க்கையை தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தப்பாக பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே கர்த்தர் மகத்தான ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார். இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான ஒரு வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். ஆதியிலிருந்து தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், மனிதர்கள் இந்த பூமியிலே எல்லா விதமான நன்மைகளை பெற்று வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான். இப்போ உண்டாக்குன பிகினிங், ஆரம்பத்திலிருந்தே, மனுஷனை உண்டாக்குன நாட்களிலிருந்தே. ஆகவே தேவனுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் என்றால், ஒரு தகப்பனின் உள்ளம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தகப்பனின் உள்ளத்தை போன்றது. அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், கர்த்தர்ன்ற விஷயத்தில் மக்கள் இப்படி தகப்பனை பார்க்கறது கிடையாது, தகப்பனாக பார்க்கறது கிடையாது. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, கர்த்தர் ஒருவேளை அடிச்சிடுவாரோ, கர்த்தர் ஒருவேளை தண்டிச்சிடுவாரோ. எப்போ பார்த்தாலும் கடவுளை பார்க்கும் போதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க? ஒரு நல்ல அப்பாவை பார்க்கறது கிடையாது. கடவுள்னு பார்த்தாலே தண்டிச்சிடுவாரோ, அடிச்சிடுவாரோ, இனி ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாரோ. தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு தகப்பனும் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை விரும்புவதே இல்லை. எந்த ஒரு தகப்பனும். வேதத்தில் சொல்லப்பட்டு, பொல்லாதவர்களாகிய நீங்களே, நீ மட்டும் உன் பிள்ளை கஷ்டப்படுறத விரும்புறது கிடையாது. ஏன் இப்போ உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? உன்னை உண்டாக்குன நான் தகப்பன், உன்னை விட நல்லவன், உனக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். புரிஞ்சுக்கங்க தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு எல்லா தகப்பன்மார்களும் பிள்ளைகள் நன்றாக இருப்பதை விரும்புகிறார்கள். ஆகுதான் நம்முடைய தேவன், நம்முடைய அப்பா, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா விதமான நன்மைகளை பெற்று வாழ வேண்டும் என்று நம்ம அப்பா விரும்புகிறார். எபேசியர் போவோம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 2:10 படிப்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வசனம். தேவன் நம்முடைய வாழ்வை எப்படி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம்? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நற்கிரியைகளை செய்வதற்கு ஒரு மொழிபெயர்ப்பு இந்த வசனத்தை இப்படியாக மொழிபெயர்க்கிறது. எப்படி என்றால், நற்கிரியைகளை மட்டும் போடாமல் இன்னொரு காரியத்தையும் ஆட் பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் நற்கிரியைகளை செய்யவும்
நல்ல வாழ்க்கை வாழவும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, நற்கிரியைகள் செய்யவும், நற்கிரியைகளை நல்ல வாழ்க்கை வாழவும். எல்லாரும் சொல்லுங்க, நற்கிரியைகளை செய்யவும், நல்ல வாழ்க்கை வாழவும். புரிஞ்சுக்கங்க, பவுல் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் போது, தேவனுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துகிறார்? தேவன் ஏன் நம்மை உருவாக்கினாராம்? முன்னதாகவே தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எதற்காக? ஏன்? முன்னதாகவே என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்? நாம் நற்கிரியைகளை செய்யணுமா? நாம் இந்த பூமியிலே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது. ஏன் இதை சொல்கிறேன்னா, சில கிறிஸ்தவங்க, சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் நம்மளை உண்டாக்குனது கஷ்டப்படுவதற்காகவே, பாடுபடுவதற்காகவே, இந்த வேதனைகளை அனுபவிப்பதற்காகவே, இது நெருக்கப்படுவதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரு பிரதர் அப்படின்னு வாங்க. கடவுளை பற்றி சொல்லும்போது, கடவுளை மக்களுக்கு காமிக்கும் போதெல்லாம் தப்பாகவே காமிப்பாங்க. இப்படி சொல்கிறது கிடையாது. நல்ல வாழ்க்கை, அந்த வார்த்தையை நல்ல வாழ்க்கைலாம் கெட்ட வார்த்தைன்னு வாங்க. நல்ல வாழ்க்கைப்பா சொல்லுங்க பக்கத்தில், நல்ல வாழ்க்கை. நல்ல வாழ்க்கை கெட்ட வார்த்தையா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுகிறீங்க. நல்ல வாழ்க்கைன்றீங்க, ஆசீர்வாதன்றீங்க, செழிப்புன்றீங்க, வெற்றின்றீங்க, முன்னேற்றன்றீங்க. என்னைக்காவது சர்ச்சில் பாடுகளை பற்றி பேசியிருக்கீங்களா? கஷ்டப்படுறதை பற்றி பேசியிருக்கீங்களா? வேதனையை பற்றி பேசியிருக்கீங்க, நெருக்கத்தை பற்றி பேசியிருக்கீங்களா? இதுக்கு இல்லை கடவுள் நம்மளை அழைச்சிருக்கிறார். என்ன சொல்கிறது இவங்களை? எவ்வளோ அழகாக தெளிவாக வேதத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இல்லாமல் பல மொழிபெயர்ப்பெல்லாம் படிக்கணும். சிலர் சொல்கிறாங்க, இந்த ஒரு மொழிபெயர்ப்பே படிக்க நேரம் இல்லையா, இதில் பல மொழிபெயர்ப்பு எடுத்து படிக்கணுமா? வேதத்தை தியானிக்க வேண்டும் என்றால் பல மொழிபெயர்ப்புகள் அவசியமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் எல்லா கையிலும் செல்ஃபோன் வந்துருச்சு. செல்ஃபோன் வச்சு நம்ம கண்டது கடையை பார்த்துட்ருக்குறோம். ஆனால் செல்ஃபோனில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, பைபிள் ஹப்பெல்லாம் உள்ளே போயிட்டீங்கன்னா ஏகப்பட்ட டிரான்ஸ்லேட் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குதுங்க. எப்படிங்க படிக்குது? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, கீழே கிளிக் பண்ணி டிரான்ஸ்லேட் தமிழ்னு சொன்னால் ஃபுல் பேஜே தமிழில் வந்துடும். கீழே முகப்புலேருந்து கீழே முடிவு வரையில் எல்லாமே தமிழில் டிரான்ஸ்லேட் டு தமிழ் போட்டால் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூட வேண்டிய அவசியம் கிடையாது. அத்தனை மொழிபெயர்ப்பி தமிழே படிச்சுட்டு போயிடலாம். ஆமென். எவ்வளவு டெக்னாலஜி, எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட். ஏன் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் எனக்காகவே கர்த்தர் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. சொல்லுங்கள், எனக்காக. சொல்லுங்கள், உங்களுக்காக தாங்க எல்லாமே. பிசாசு என்ன பண்ணுறான்னா, அந்த லைனுக்கே நம்மளை விடுறது கிடையாது. வேறு லைன் விட்டா வாட்ஸ்அப்பு, இல்லைன்னா ஃபேஸ்புக்கு, இல்லை ட்விட்டரு, இல்லாட்டினா இன்ஸ்டா. அப்புறம் இப்போ பாருங்கள், ஏஐ, ChatGPT. இப்போ மக்கள்லாம் பாருங்கள், இதெல்லாம் போய் அதுகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. அதுகிட்ட பேச போனால் எவ்வளோ பேர் உயிர் போயிருக்குது. கொஞ்சம் கவனமாக. இல்லைங்க, நாங்கள் ஏஐடி இப்போ பழகிக்கிறோம், பேசுகிறோம் அப்படின்னு உட்காந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா, அது உங்களை வேறு, அதோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா மக்கள் அழிப்பது. அதில் உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். கவனமாக இருங்கள், நன்மைக்காக பயன்படுத்துங்கள். என்ன சொல்ல வரோம்? நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கிறிஸ்துவம் என்ன போதிச்சு? பாரம்பரிய திருச்சபை என்ன போதிச்சுன்னா, பாடுபடு. சில பேர் அப்படியே, என்ன உங்கள் சர்ச்சை இதெல்லாம் பற்றி சொல்லவே மாட்டேன்றீங்க. நாங்கள் சொல்ல, அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்களே. இதை சொல்கிறது தான்ப்பா ஆள் இல்லை. ஆக நாங்கள் இதை போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் பாடுபடுறது, நெருக்கப்படுறது, கஷ்டப்படுறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, வேதம் இப்படி போடப்படவில்லை. நன்றாக நீங்கள் வேதத்தில் தேவன் நமக்கு கஷ்டமான ஒரு வாழ்வையோ, பாடுகள் நிறைந்த வாழ்வையோ, வேதனைகள் நிறைந்த வாழ்வையோ, நெருக்கம் நிறைந்த வாழ்வையோ, அதற்காக வாழ்வதற்காகவோ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதத்தில் எங்கும் போடப்படவில்லை. ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். அவர் நெருக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் கஷ்டப்பட்டார், அவர் பாடுபட்டார், அவர் வேதனைப்பட்டார் என்று தான் வேதம் போடப்பட்டிருக்குது. இல்லையா? நீ கஷ்டப்படணும். நான் எப்படி கஷ்டப்படணும் அதே போல் கஷ்டப்படும். என்ன பேரண்ட்ஸ் எல்லாம், நாங்களும் ஆரம்பத்தில் கஷ்டப்படும், நீ எப்படி சொகுசாக வரலான்னு பார்க்குறியா? நீயும் கஷ்டப்படு, நீ எப்படி பண்ணு, இதெல்லாம் கற்றுக்க வேண்டாமா? நம்ம அப்பா தகப்பன், மகனே நீ கஷ்டப்படாத, உன்னை கஷ்டத்துக்காக உன்னை அழைக்கலை, நெருக்கத்துக்காக உன்னை அழைக்கலை, பாடுபடுறதுக்காக உன்னை அழைக்கலை, வேதனைப்படுறதுக்காக அழைக்கலை. நீ படக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் நான் பட்டேன் கல்வாரி சிலுவையிலே. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக கர்த்தர் அழைக்கல,
எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு இந்த பூமியிலே கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவனாகிய கிறிஸ்து இயேசு நமக்கு சம்பாதித்து கொடுத்த எல்லா நன்மைகளையும் நாம் பெற்று வாழ்வதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதற்காக நமக்கு சுயாதீன வாழ்வை கொடுப்பதற்காகவே, நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். சொல்லுங்க, நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன உருவாக்கி இருக்கிறாரு. ஆமென். நல்ல கவனிங்க. எபேசியர் 2:10 போயிடணும். யாராவது கேட்டா, இனி கடவுள் உண்டாக்குன்னு நான் நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு அதை உருவாக்கி வச்சிருக்கிறாரு, சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவி தேவன் புதிதாக அவர்களை சிருஷ்டித்திருக்கிறார். பைபிளில் போடப்பட்டிருக்குது, இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு இல்லையா, சிருஷ்டி தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். சுத்த தமிழில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கைவன்மையாக இருக்கிறோம். ஒரு இடத்த சொல்ல, தேவனுடைய ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கிறோம், தேவனுடைய கையெழுத்தாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய கை டிசைன், அவர் நம்மளை டிசைன் பண்ண, அவர் கையில் இருக்கின்ற டிசைனர், நாம டிசைனிங்காக நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை அவர் விரும்புகிற விதத்தில் நம்மை அழகாக உண்டாக்கி இருக்கிறார். சொல்லுங்க, உங்களை அழகாக உண்டாக்கி இருக்கிறார். சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகு. ஆனால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நான் இவங்கள பார்த்து சொல்றேன், இந்த பக்கம் நான் பார்த்து சொல்ல மாட்டேன், இந்த பக்கம் பார்த்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்க பக்கத்தில் பார்த்து, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அசிங்கமா இருக்கிறீங்களா? எங்க கடவுள் எவ்வளோ, அவர் நம்மளை அழகா உண்டாக்கி அவர் விரும்புகிற விதத்தில். சில மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீ அழகா இல்லைன்னு சொல்றதுக்குனே சில பேர்லாம் பிறப்பெடுத்து வந்திருப்பாங்க போற. சில பேருக்குலாம், சில பேரை இப்படி நோஸ் கட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேரே நோஸ் கட் பண்ணுறது வேலை. எப்படியாவது உங்களை இறக்கி பேசுறது, எப்படியாவது உங்களை ஒஸ்டா பேசுன்னு வந்து சில பேர் இப்படி பேசி குறை சொல்கிறதுக்குன்னே சில பேர் வாழ்க்கையை அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. இல்லை, அப்படி இல்லைங்க. கடவுள் கிறிஸ்து இயேசு நம்மை அழகாக உண்டாக்கி வச்சிருக்கிறார். சொல்லுங்க, நாங்கள் அழகாக இருக்கிறோம். ஆமென். தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ ரொம்ப அழகாக இருக்கிறப்பா. இன்றைக்கு தேவன் என்னை பார்த்து சொல்கிறார். ஒவ்வொரு நாள் கண்ணாடி முன்னாடி போய் பார்க்கும்போதெல்லாம் என் தேவன் பேசுகிறது என் காதில் விழுவோம். லியோ, நீ ரொம்ப சூப்பர் அழகாக இருக்கிறப்பா. ஹலோ, நீங்கள் உங்களையும் பார்த்து, என்னையை பார்த்த மாதிரி இல்லைங்க, உங்களையும் பார்த்து தான் அப்படி சொல்கிறார். பைபிள் இருக்குது, என் பிரியமே என்று நிரூபவதி உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. பா, என்ன வார்த்தை தெரியுங்களா? நீ ரூபவதின்னு என்ன, இந்த பூமியிலே வெரி 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 பியூட்டிஃபுல். சொல்லுங்க, நீ ரொம்ப பியூட்டிஃபுல். ஆமென். இந்த உலகத்தில் எத்தனை அழகனி எத்தனை அழகி நீ பாருனாலும் தேவனுடைய பார்வைக்கு நம்ம தான் அழகாக தோன்றுவோம். அந்த எண்ணங்களை மனதில் கொண்டு வாழுங்கள். தேவன் உன்னில் பழுது ஒன்றுமில்லை. என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று கர்த்தரே நம்மை பார்த்து சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கலரையும் நம்ம முகத்தையும் நம்ம உடல் உறுப்புகளை பார்த்து நம்ம நொந்துக்கிட்டு இருக்கிறோம். சே, என்னைய பாரு கடவுள் இப்படி அல்ல. நான் சொல்கிறேன், இப்படி ரொம்ப அழகாகவே உங்களை உண்டாக்கி இருக்கிறார். சொல்லுங்கள், நாங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறோம். ஆமென். நம்ம ஏன் இப்படி உருவாக்கி இருக்கிறார்? தேவன் ஏன் நம்ம இப்படி உருவாக்கி இருக்கிறார் என்றால், நற்கிரியைகளை செய்யணும், நல்ல வாழ்க்கை வாழணும். சொல்லுங்கள், நற்கிரியைகளை செய்யணும், நல்ல வாழ்க்கை வாழவும் என்னை படைத்திருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, பவுல் சொல்றாரு, ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் முன்னதாகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாராம். சொல்றார், அவைகளில் நாம் நடக்கும்படி, அவைகளில் நாம் வாழும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே, இந்த உலகத்தில் நீ வருவதற்கு முன்பாகவே நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேவன் திட்டமிட்டிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க உலகத்தில் வரதுக்கு முன்னாடியே, பிறக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல வாழ்க்கை. ஆமென். இப்ப டிசைன் பண்ணல. உனக்கு தெரியுங்களா, நீங்க பிறந்த பிறகுதான் உங்க அப்பா அம்மாவே உங்களை பார்த்தாங்க. உண்மைதானே? ஆனா
தேவன் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பார்த்துட்டார். என்னை முத பார்த்தது யார் தெரியுங்களா? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தோன்னுமே இவங்க கையில் கொடுக்கணும், அவங்க கையில் கொடுக்கணும் வருவாங்க. இல்லை, ஏன்னா இவங்க பார்க்கணும், அவங்க தொடணும், இவங்க தொடணும். ஒன்று நல்லா கவனமாக கேளுங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை ஒருத்தர் பார்த்துட்டாரு, என்னை ஒருத்தர் தொட்டுட்டாரு, என்னை ஒருத்தர் தெரிந்து கொண்டு விட்டார். ஆமென். நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காகவே அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் பிறந்த உடனே தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு நீங்கள் யாருன்னு அப்போ தான் தெரியும். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களை பற்றி எல்லாம் தெரிந்த ஒருத்தர் இருக்கிறார். அவர் கடவுள், கர்த்தர் இயேசு. 139ஆம் சங்கீதம் போவோம், படிங்க. 16ஆம் வசனம். 139:16 சங்கீதக்காரன் வியப்போடு எழுதுகிறார். அவர் சொல்றார் பாருங்க விஷயத்தை. நான் இப்போ சொன்னதை அவர் அங்கே எழுதி வச்சிருக்கிறார். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே. சொல்றார் இல்லையா? என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. ஆமென். அது அந்த உலகத்தில் எந்த பாட்டு உருவாவதுக்கு முன்னாடியே புஸ்தகத்தில் அங்கே லியோன்னு ஒருத்த மனுஷன் இப்படி பிறப்பான், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், எல்லாவற்றையும் அப்பயே டிசைன் பண்ணி அப்பயே எழுதி வச்சுட்டார். வந்து முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். நாம் நற்கிரிகள் செய்யவும் நல்ல வாழ்க்கையை வாழவும் இப்போ டிசைன் பண்ணல, இப்போ உருவாக்கல. நான் பிறந்த பிற்பாடு, எப்போதுமே இந்தியன் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பிறந்த பிற்பாடு தான் யோசிப்பாங்க. நம்ம ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே யோசித்து வச்சுட்டார். வந்து ஆமென். இது தாவீதை பற்றிய உண்மை மட்டுமல்ல, இது என்னை பற்றிய உண்மையும் இதில் அடங்கியிருக்கிறது. தாவீது ரொம்ப விசேஷமானவன் என்று பைபிளில் பார்க்குறோம். நான் சொல்கிறேன், ஏன் தாவீது விசேஷமானவன்? தாவீது தேவனை விசுவாசித்தார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் தேவனை விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்களும் விசேஷமானவர்கள் தான். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே விசேஷமானவர்கள். சொல்லுங்க பக்கத்தில், நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமென். கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிப்பார் என்றால் இன்றைக்கு கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பார். தேவன் தாவீதை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்றால் இன்றைக்கு தேவன் என்னை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், நம்மை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எரேமியா 1:5 படிங்க. எரேமியா 1:5 அங்கு எரேமியா சொல்றாரு, தாவீது மட்டுமல்ல, எப்போ டிசைன் பண்ணியிருக்கிறாரு, எப்போ திட்டம் பண்ணாரு, படிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் சொல்றாரு. எப்போ உங்கள் வீட்டில் உள்ளவங்க பிறந்த பிற்பாடு தான் உன்னை அறிவாங்க. ஆனால் நான் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். சொல்ற எரேமியா பற்றி சொல்றாரு. பிறந்த பிற்பாடு இல்லை எரேமியா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே. நீங்க நல்லா புரிஞ்சுக்க தேவ பிள்ளைகளே, நாம் நற்கிரிகளை செய்யவும் நல்ல வாழ்க்கையை வாழவும் இப்போ தேவன் பிளான் பண்ணல. நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் எனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி வைத்து விட்டார். ஆமென். இங்கே இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய திட்டத்தின்படி இந்த உலகத்துக்கு வந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் தேவன் திட்டமிட்டு நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார். திட்டமிட்டு உருவாக்கி வச்சிருப்பார்னா தேவன் நமக்கு எல்லா நன்மைகளையும் நமக்கு தந்து விட்டார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். கவனிங்க, திட்டமிட்டு பிளான் பண்ணி தேவன் நம்மளை உருவத்தை கொண்டு வந்திருப்பார்னா நம்ம இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக, சின்ன சின்ன தேவைகளுக்காக அழுது புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பிளான் பண்ணி கர்த்தர் உண்டாக்கி வைத்து இந்த உலகத்தில் கொண்டு வந்திருப்பார்னா நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அப்பே டிசைன் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ அதற்கு நேரம் நம்முடைய கண்களை செலுத்த வேண்டும். வேதம் முதல் 2 புஸ்தகம் அதை நமக்கு தெளிவாக படம் போட்டு காண்பிக்கிறது. தேவன் ஆதாமை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு முன்பாகவே ஆதாமுக்கு என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்து விட்ட பிற்பாடு தான் ஆதாமையை கர்த்தர் கொண்டு வந்தார். சிலர் கேட்பாங்க, ஏங்க ஆதாம மனுஷனை ஏன் கடவுள் கடைசியாக உண்டாக்கணும்? அவனை முதல் நாளே உண்டாக்கியிருக்க வேண்டாமா? அப்போ தேவனுடைய திட்டத்தில் மனுஷன் அற்பமானவனாச்சே. ஏன்னா மனுஷனை கடவுள் கடைசியாக உண்டாக்குனதுனால மனுஷன் ரொம்ப அற்பமானவன்னு சொன்னாங்க. கிடையாதுங்க. மனுஷனை முதல் நாளே உண்டாக்குனா அவன் பேந்த மாதிரி முழிச்சிக்கிட்டு இருந்துருப்பான். வந்து எங்கே போய் படுப்பான், எங்கே போய் இருப்பான், என்னத்தை சாப்பிடுவான், அவனுக்கே பைத்தியம் ஒரு மாதிரி ஆயிரும். வந்து அதுதான் மனுஷனுக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே
அவனுக்கு தேவன் வானம் வேண்டும் என்று நினைத்தார், பூமி வேண்டும் என்று நினைத்தார், மரம் செடி கொடிகள் வேண்டும் என்று மனிதன் தேவை அதெல்லாம் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவனுக்கு மனுஷனுக்காகவே ஒரு குடும்பத்துக்காக தேவன் அவ்வளவு தங்கள் 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 ஜாதியின்படியே விதை கொடுக்கின்ற கணிதர் விருட்சங்கள், அழகான சூரியன், அழகான சந்திரன், அழகான நட்சத்திரங்கள், மனிதனுக்காகவே நல்ல வானம் ஆகாய விரிவு, மனிதனுக்காகவே நீர்வாழ் ஜந்துக்கள், கடலில் இருக்கிற எல்லா விதமான மச்சங்கள் மனுஷனுக்காகவே, பறவைகள் மனுஷனுக்காகவே, விலங்குகள். ஏதேன் சொல்கிறத பார்த்தா பைபிளில் புறப்படுற ஏதேனில் சகல, அதாவது புசிப்புக்கும் நலமும், பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சத்தின் கனி மனுஷனுக்காக கட்டு உண்டாது. நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு சூப்பர், 4 ஆறுகள் ஓடு. ஒரு ஆற்றில் கரையில் தங்கம் விளைஞ்சுதான், பொன் விளைந்து தான். பொன் விளைந்த பூமியில் ஒருத்தர் மனுஷனை கருத்து பாருங்கள். அந்த இடத்துல ஏன் பொன் விளையும் பூமியில் கர்த்தர் கொண்டு வந்து வச்சார்னா, கர்த்தர் இந்த பொண்ணு மனுஷனுக்கு தேவை என்பதனால தான் அதையும் உண்டாக்கி வச்சார். ஹலோ, மனுஷனுக்கு தேவைன்ற எல்லாவற்றையும் உண்டாக்கணும். ஏன் பொண்ணை உண்டாக்குனாரு? அதுவும் மனுஷனுக்கு தேவை. இன்றைக்கெல்லாம் கோல்டு விலை எங்கேயோ போயிடுச்சு. வந்து இன்னைக்கு எவ்வளவுங்க? 96 கிட்ட வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க. எல்லாம் நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் முன்னதாகவே, ஆமென், எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டு தான் மனுஷனை உண்டாக்குனாரு. ஏன்னா மனுஷன் வந்த பிறப்ப டேடி எங்கே சாப்பாடு, அவன் வாயை திறந்து அவனே போய் எல்லாவற்றையும் பறித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் முன்னதாகவே தேவன் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் நாசியிலே தன்னுடைய சுவாசத்தையும் ஊதினார். எல்லாவற்றையும் காட்டிலும் ஜீவன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம உடம்புல ஓடுற ஜீவன் சொல்லுது, எப்பா அது கடவுள் அவர் கொடுத்தது, தேவன் கொடுத்த ஜீவன். நல்லா சுவாசிக்கிறோம், நல்லா மூச்சு விட்டு இழுங்க பார்க்கலாம், இல்லைங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, இழுங்க பார்க்கலாம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அதானே, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தானே, நல்லா இழுத்து விடுங்க பார்க்கலாம். இழுக்க மாட்டீங்களா? இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இந்த மூச்சு காத்து சொல்லுது கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு. ஆமாம், இந்த சுவாசத்தை கொடுத்தது, ஜீவனை கொடுத்ததே கர்த்தர். ஏன்னா இந்த சுவாசம் நமக்கு தேவை என்று கர்த்தருக்கு தெரியும். புரியுதுங்களா? கர்த்தர் தான் அந்த சுவாசத்தை கொடுத்துருக்கிறார். மக்கள் பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், முதல்ல கர்த்தர் நல்ல சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, அதற்கே நன்றி சொல்ல வேண்டும். என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? கர்த்தனுக்கு அது தரல இது தரலன்னு. இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு நல்ல ஜீவனை கொடுத்துருக்கிறாரே, அதற்கு நன்றி சொல்லுங்க. நல்ல சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரே, அதற்கு நன்றி சொல்லுங்கள். அதுதான் சங்கீதக்காரன் கடைசி எழுதும்போது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. என்ன வார்த்தை எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. உனக்கு உயிர் இருந்துச்சுன்னா கர்த்தரை துதி, உடம்புல ஜீவன் ஓடிட்டு இருந்தால் கர்த்தரை துதி. நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே வாயை மூடிட்டு இருக்கிறோம். துதிப்போன்னு சொன்னாதான் வாய் வருது. துதிப்போன் சத்தத்தை உயர்த்தி சொன்னால் அப்போ தான் சத்தம் போடுறீங்க. அதுக்கு முன்னாடி வரவே மாட்டேனுது. நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, எதையுமே இந்த சபையில் சொல்லி செய்யக்கூடாது, சொல்லி கைதட்டக்கூடாது, சொல்லி சத்தத்தை உயர்த்தக்கூடாது, சொல்லி நீங்கள் கர்த்தரை துதிக்கக்கூடாது. ஏன்னா இந்த டைமே பார்த்தா எதுவுமே சொல்லவே தேவையில்லை. வந்து எனக்கு யாராவது சொல்கிறாங்களா, புஷ் பண்ணுறாங்களா, போய் ஜெபம் பண்ணியா சொல்கிறாங்களா, போய் கர்த்தரை துதிங்கன்னு சொல்கிறாங்களா, என்னை பார்த்து யாராவது என்னை புஷ் பண்ணுறாங்க? அங்கேருந்து சென்னையிலேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வருதா? இல்லையே. என்ன யாரு? எனக்கு தெரியும். இந்த பூமியில் நற்கிரியைகளை நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீ உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த சுவாசத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இதை எண்ணி நம்ம ஸ்தோத்திரிக்காமல் இருக்கவே முடியாது. சீக்கிரம் எழுந்திருக்கிறோம். எதுக்காக? என்னத்துக்காக? இன்னைக்கு தேவ ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிக்கணுமே, கர்த்தரை ஆராதிக்கணுமே, கர்த்தரை உயர்த்தணுமே, கர்த்தரை புகழணுமேன்னு சொல்லி எழுந்திருக்கும் போது கொஞ்சம் டயர்டாக, இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் போல தோணும். இல்லை, நீ கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். புரியுதுங்க என்ன சொல்கிறேன்னே? கர்த்தரை துதிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அது இல்லை இதிலும் புலம்பக்கூடாது. மனிதனுடைய நல்வாழ்வுக்கு வேண்டிய எல்லாம் இந்த பூமியில் கொட்டி கிடக்குது. தேவன் வைத்திருக்கிறார். தேவன் மனிதன் உண்டாக்கும் போது ஒரு குறைவும் இல்லாமல் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்க தேவ பிள்ளைகளே.
நீங்கள் இந்த பூமியிலே வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் செய்து வைத்து விட்டார். நீங்கள் இன்னைக்கு என்னென்னலாம் தேவைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, ஒரு குட் நியூஸ், உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்புனவர் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்து விட்டு தான் உங்களையும் இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்துவிட்டு எப்படி ஆதாம் அனுப்புனாரோ, இந்த உலகத்தில் இன்றைக்கு பிறக்கிற பிள்ளையாக இருந்தால் நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த பிள்ளைக்கு வேண்டிய 1000 வருஷத்துக்கு எத்தனைதுங்க, 1000 தலைமுறை மட்டும் இறக்கத்தை காமிப்பே கிருபை அந்த பிள்ளைக்கு. நம்மளாவது நம்ம வீட்டில் உள்ளவங்க, நம்ம பெரிய பெரிய பணக்கார வீட்டில் ஏதாவது ஒரு 5 சந்ததி 10 சந்ததி ஏதோ அவங்க சொல்ல முடியும் இத்தனை சந்ததின்னு. நம்ம அப்பா நம்மளை இந்த உலகத்தில் என்ட்ரு பண்ணும்போதே கவலைப்படாத இல்லையோ, 1000 தலைமுறைக்கு உன்னுடைய 1000 தலைமுறைக்கு வேண்டியதையும் உனக்கு ரெடி பண்ணி வச்சு தான் உன்னை அனுப்புகிறேன். ஆமென். நம்ம என்ன பண்ணுறோம், சில்லிதனமான காரியத்துக்கு புலம்பிக்கிட்டு இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நன்றாக புரிய வேண்டும், நம்மை நேசிக்கிற கர்த்தர் ஒருத்தர் நமக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அன்பினால் நேசத்தால் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆகதான் உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீர்கள். பக்கத்து சொல்ல, உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே எதிர்காலம் உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எதிர்காலத்தை குறித்து யாரும் பயப்படாதீங்க. நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியலையே, என் குடும்பம் எப்படி இருக்க போகுது, நான் சொல்ல நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. ஃபீல் பண்ணாதீங்க, எப்படி இருப்போன்னு தெரியலையே. நல்லவர் ஒருத்தர் இருக்கிறார். நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக முன்னதாகவே அவைகள் எல்லாம் நமக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து கேள்விகள் எழும்பும்போது சொல்லணும், நான் கவலைப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். ஏனென்றால் என் வாழ்க்கையை செழிக்க வைக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். என் வாழ்க்கையை நிறைவாக்குகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். என் வாழ்க்கையை நன்மைகளால் நிரம்பி வழியக்கூடிய செய்யக்கூடிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். இப்போ நம்முடைய வேலை என்ன? இதை விசுவாசிப்பது நம்முடைய வேலை, இதை எதிர்பார்ப்பது நம்முடைய வேலை, நம்பிக்கை கர்த்தர் மீது வைப்பது நம்முடைய வேலை. நான் சொல்கிறேன், தேவன் இன்றைக்கும் என் மேல் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க பக்கத்துல, இன்றைக்கும் தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அன்பின் அப்பா, அன்பின் தகப்பன் இன்றைக்கும் நம்ம அப்பா, அப்பா தேவன், அப்பா சாமி என் மேலே அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, ஒரு தாய் பறவை அது என்ன பண்ணுமா, ஒரு ஒரு கூட்டை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டை உருவாக்குது. ஆனால் முட்டை போடல, குஞ்சு பொரிக்கலை. முட்டை போடுறதுக்கு முன்னாடியே, குஞ்சு பொரிக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன பண்ணும், அழகாக கூடு கட்டும். இன்றைக்கி வந்து அதனுடைய காரியத்தை நீங்கள் பார்த்தாலே அவ்வளோ வியந்து போய் இருப்பீர்கள். பாருங்கள், அங்கங்கே கண்டது கடையை தூக்கிட்டு வரும் பாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா இதெல்லாம் நேர்த்தியானதை கொண்டு வரும். கூடு கட்டுறது சும்மா சாதாரணமாக கொண்டு வந்தால் அது அழகாக அதை தான் வாயாலே ஷார்ப் பண்ணி அழகாக பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா முள்ளெல்லாம் வைக்கும். ஏன் முள் வைக்க தெரியுங்களா? நீங்கள் போய் தொட்டக்கூடாதுன்றதுக்காக, நீங்கள் போய் தொட்டு கூட்டை உடைச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே மனித பசங்க வந்து கூட்டை உடைக்கக்கூடாதுன்றதுக்காக நேக்காவே அடியில் என்ன பண்ணுது, முள்ளை வைக்குது. அதுக்கு மேலே அழகழகாக பின்னல் பண்ணி தன்னுடைய பிள்ளைங்க குஞ்சுங்க பிறந்துச்சுன்னா அது முள்ளு குத்தக்கூடாது, அதுக்கு பஞ்சுகள் பாஞ்சை கொண்டு வந்து, அந்த பாஞ்செல்லாம் ஒன்றும் இல்லை, அது பாரு அவ்வளோ ரிச்சாக, அது உள்ள கூட்டை திறந்து பார்த்தா அந்த பஞ்சுகள்லாம் அவ்வளோ ரிச்சாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஏங்க, ஒரு தாய் பறவையே தன்னுடைய குஞ்சு பறவைகள் மீது அவ்வளவு நேசம் வைத்து அதை முன்னதாகவே ரெடி பண்ணும் என்றால், ஏன் ஒரு தாய் பறவை இப்படி பண்ணுதுன்னா, அப்பா கேரக்டர் அதுக்குள்ளே இருக்குது. என்ன கேரக்டர்? நம்ம அப்பா நேசம், அப்பாவுடைய பாசம், அந்த பாசம் அந்த பறவைகளுக்கும் இருக்குது. பாருங்க, தேவன் அப்படிதான் என்னையும் உங்களையும் என்னையும் அப்படிதான் உருவாக்கி வைத்திருக்கிறார். தாய் பறவையினுடைய அன்பை பாருங்க. தேவ பிள்ளைகளே, தேவன்கிட்ட நம்ம அப்பாட்ட அன்பின் ஊற்று இருக்கிறது. அன்பு சாதாரணமான அன்பு இல்லை, பூர்ணமான அன்பு. ஆமென். சொல்லுங்க, என்னுடைய அப்பா அன்பின் அப்பா. ஆமென்.
எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆயிரக்கணக்கான வழிகளை நம்ம அப்பா வச்சிருக்கிறாரு. ஒரு வழி கிடையாது. முன்னேற்றத்திற்காக, நல்வாழ்வுக்காக, நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக ஒரு வழியை மட்டும் கர்த்தர் வைக்கல, ஏராளமான வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் அன்பின் தேவன். இந்த உலகத்தில் தாய் அன்பை பெருசுன்றாங்க, நண்பர்களுடைய அன்பு பெருசுன்றாங்க. சிலது தாய் அன்பு மாறி போய் விடுகின்றது, சகோதரருடைய அன்பு மாறி போய் விடுகின்றது, நண்பர்களுடைய அன்பு மாறி போய் விடுகின்றது. எல்லாருடைய அன்புலையும் செல்ஃபிஷ் இருக்குது. நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய அன்பு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா அன்புலையும் சுயநலம் இருக்கின்றது. யோசிச்சு பாருங்க. என்கிட்ட வாங்க சொல்கிறேன், எப்படி சுயநலம், எல்லாருடைய அன்பிலும் எப்படி சுயநலம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்ற உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், காமிக்கிறேன். எங்கே சுயநலம் இருக்குது? எல்லாருடைய அன்பிலும் சுயநலம். ஒரே ஒருத்தருடைய அன்பில் மட்டும்தான் சுயநலம் இல்லை, அது அகாப்பே லவ். தேவனுடைய அன்பு, இயேசுவினுடைய அன்பிலே சுயநலமே இல்லை. ஆமென். இன்றைக்கும் தேவனுடைய அன்பு என் மீது சுயநலமற்ற அன்பாக இருக்கிறது. ஆமென். எதிர்பாருங்க, அன்பின் தேவன் இந்த பூமியில் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை எதிர்பாருங்கள். இன்று இல்லைன்னா கூட நாளைக்கு வரும் என்று எதிர்பாருங்கள், நாளைக்கு நடக்கும் என்று எதிர்பாருங்கள். எதிர்பார்ப்பை தேவன் மீது வையுங்கள். எதிர்பார்ப்பை எந்த மனுஷன் மீது வைத்து விடாதீர்கள். ஏன் கர்த்தராகிய தேவன் கல்வாரியில் எவ்வளோ பாடுபட்டார் என்றால், எந்த மனிதனும் பாடுபடக்கூடாது என்பதற்காக தான் தேவன் பாடுபட்டார். எந்த மனுஷனும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தான் தேவன் கஷ்டப்பட்டார். எந்த மனிதனும் நெருக்கப்படக்கூடாது என்பதற்காக தேவன் நெருக்கப்பட்டார். எந்த மனிதனும் கண்ணீர் வடிக்கக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கண்ணீர் விட்டார். அவர் கண்ணீர் விட்டார், நாம் கண்ணீர் விட வேண்டாமா? ஆமாம், இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்க, உன்னையும் பிடிச்சி சிலுவையில் அரையலாமா ஐயா? கேட்டு பாருங்க. சில வைராக்கியமாக இருக்கிற அறையப்பா அப்படின்வாங்க. வந்து தேவ பிள்ளைகளே, ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். நானே படிக்கிறேன். ஏசாயா 53 போங்க. நான் ஒரு சில வசனத்தை படித்து காமிக்கிறேன். நம்முடைய கண்கள் இங்கே பதிவதாக நாம் இந்த பூமியிலே கஷ்டம், பாடு, வேதனை, நெருக்கங்கள் இவைகளை நாம் அனுபவிப்பதற்காக தேவன் நம்மை உருவாக்கி வைக்கவில்லை. தேவன் நற்கிரிகளை செய்யவும் நல்ல வாழ்க்கை வாழவும் தேவன் அதற்காக உருவாக்கி அவைகளை முன்னதாகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ இன்றைய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? கஷ்டம், பாடு, வேதனை, நெருக்கம் இதான்ப்பா வாழ்வு கிடையாது. படித்து காமிக்கிறேன். 5ஆம் வசனம் 4ஆம் வசனம் முதல்ல படிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். என்ன போடப்பட்டிருக்குது? நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாராம், நம்முடைய துக்கங்களை சுமந்தாராம். அடுத்து படிக்க 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கவனிங்க, நமக்கு நமக்கு நமக்குன்னு திரும்ப 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 வருது. இப்போ நீ பட வேண்டியதெல்லாம் மட்டுமே. என் குமாரன் கல்வாரி சிலுவையில் பட்டார், இயேசு கிறிஸ்து அவைகளை பட்டார். 6ஆம் வசனம் படிக்கிறேன். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ, படிப்போம், நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல். நான் பட வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு எனக்காகப்பட்டார். 8ஆம் வசனம் படிப்போம். 8ஆம் வசனம். இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவன் உள்ளோருடைய தேசத்தில் அறுப்புண்டு போனார். சேர்ந்து படிப்போம். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம். யோசிச்சு பார்த்தீங்களா? 12ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். அவர் தம்முடைய அக்கிரமத்தை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பைபிள் சொல்லுவார், அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. கவனமாக கேளுங்க. திரும்ப திரும்ப ஒரு இந்த 53ஆம் ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை திரும்ப 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 வரக்கூடிய ஒரு காரியம். நான் இந்த உலகத்தில் படக்கூடிய பாடு, துக்கம், வேதனை, நெருக்கம், ஆக்கினை எல்லாவற்றையுமே எனக்காக ஒருத்தர் சுமந்தார். ஏன்?
நான் பாடுபடக்கூடாது, நான் வேதனைப்படக்கூடாது, நான் துக்கத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே. ஆகதான் ஒரு பாட்டு பாடினோம். எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்ததே. ஆமென். அவ்வளோ அருமையான ஒரு பாட்டை ஏற்றிருக்கிறாரு பாருங்க. ஃபுல்லாகவே எனக்காக என் பாவத்தை சுமந்தீங்க, என்னை நீதியாக்க, என் காயங்களை என்னை சுகமாக, என்னுடைய வியாதியை எடுத்துட்டு என்னையே சுகமாக்குனீங்க. ஆமென். இவ்வளவு காரியங்களையும் தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில் பண்டமாற்று முறை செஞ்சிருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே நம்முடையதெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு, நம்முடைய தீமைகள், நம்முடைய பாடுகள், வேதனை, துக்கம், நெருக்கம், அக்கிரமம் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு அவருடையது எல்லாவற்றையும் நமக்கு தேவன் கொடுத்து விட்டார். அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய மகிமை, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய மாட்சிமை எல்லாமே அவருடையது. எல்லாமே அவருடைய கீர்த்தி, புகழ்ச்சி எல்லாமே என்ன பண்றாரு? கல்வாரி சிலுவையின் மூலமாக இன்றைக்கு நமக்கு பண்டமாற்று முறை செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென். கவனமாக கேளுங்க. தேவன் நமக்கு இவ்வளவு செய்திருப்பார் என்றால், அவைகளை ஒன்றையும் அனுபவிக்காமல் இந்த உலகத்திலிருந்து போவோம் என்றால், வாழ்வோம் என்றால், கோளாறு அவர்கிட்ட இல்லை, கோளாறு நம்மிடம். யோசிப்பார், நமக்காக இவ்வளவு செய்திருப்பார்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர் நம்ம கொடுக்கறதை எடுத்து இந்த பூமியில் வாழணும். இல்லைங்க, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாதுங்க. இந்த பாஸ்ட் எப்போ பார்த்தாலும் ஐஸ்வர்யம், வெற்றி, சுகம் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு. ஆமாம், கல்வாரி சிலுவையில் என்னுடைய தோல்வி, என்னுடைய தரித்திரம், என்னுடைய பாவம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவருடையதை எனக்கு கொடுத்துருக்கிறாரே. அப்போ அதை பேசாம எதுக்கு சபை? சும்மா நம்ம கஷ்டப்படணும், நம்ம தியாகப்படணும், நம்ம வேதனைப்படணும் அது பேசுறதுக்காக சபை? நம்முடைய தியாகங்களையும் நம்ம வெறுத்த காரியத்தையும் அதை பேசுறது சபை கிடையாது. அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உண்டான மீட்பை பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறோம். மீட்பினால் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். எல்லாம் நம்முடைய புண்ணியம் இல்லை, பை காட் கிரேஸ், தேவனுடைய கிருபையால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் தேவ பிள்ளைகளே, தேவன் எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கும் போது நான் எப்படி நல்ல வாழ்க்கை வாழாமல் போக முடியும்? நல்ல வாழ்க்கை வாழ்வேன். எதுக்காக இயேசு கல்வாரிக்கு போனார்? நான் நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு. முன்னதாகவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் என்றால், கிறிஸ்துவையும் பைபிளில் போடப்பட்டிருக்குது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்படும் தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். அப்பயே பிளான் பண்ணிட்டார். இந்தமாரி மனுஷன் குழப்பினாலும், மனுஷன் சொதப்பினாலும், மனுஷனுக்கான ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை பிதாவாகிய தேவன் முன்கூட்டியே, மனுஷன் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே, அவனுக்கு சாப்பிட்றது, உடுத்து இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியையும் தேவன் முன்கூட்டி ஆயத்தம் செய்து வைத்து விட்டார். ஆமென். இப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள் தேவன் செய்த நன்மைகளை விடமாட்டார்கள். கண்டிப்பாகவே அவைகளை எடுத்து அனுபவிப்பார்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? ஒரு வைராக்கியம் இருக்கணும். தேவன் இவ்வளவு எனக்கு செஞ்சிருப்பார்னா அத்தனை நான் எடுத்து அனுபவிக்க போறேன். அப்படி அனுபவிக்கலன்னா அவர் செய்ததெல்லாம் வீணா போயிடும். ஆமென். ஒரு முடிவு பண்ணணும், எனக்கு சம்பாதித்து கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் அனுபவிக்காம விட மாட்டேன், எடுத்துக்கொள்வேன், இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்வேன். நான் சொல்கிறேன், இவைகளெல்லாம் வைராக்கியம் பாராட்டும் போது மடை திரண்ட வெள்ளம் போல நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளும் கிருபைகளும் தயவும் இரக்கமும் பெருகுவதையும் வருவதையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பாருங்க, ஒரு பணக்கார ஒரு அப்பா, அவரை பற்றி கேள்விப்பட்ட, அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளுக்காக 2 தலைமுறை சாப்பிட்ற அளவுக்கு பணத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். என் பிள்ளைங்க வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, உட்காந்தே சாப்பிட்லாம். ஆனால் நான் சம்பாதிச்ச எந்த ஒரு பொருளையும் தொட மாட்டேன்றாங்க, நான் சம்பாதிச்ச எந்த ஒரு பொருளையும் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நானும் சொல்கிறேன், நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் சம்பாதிச்சேன், இதை யூஸ் பண்ண வேண்டியதானே. அவங்க பாருங்கள், அவங்க வேலை செய்ய போகிறாங்க, அவங்க சம்பாதிக்க போகிறாங்க, இதை தொடமாட்டேன்றாங்க. அப்பாவுக்கு ஃபீல், அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். என் பிள்ளைகளுக்காக இவ்வளோ சேர்த்து வச்சேன், என் பிள்ளை ஒன்றுத்தையும் யூஸ் பண்ணாமல் அவன் வேலை செய்ய போகிறானே. ஒரு பக்கம் பார்க்கும்போது நல்ல விஷயந்தான், அவங்க வேலை செய்ய போகிறது நல்ல விஷயந்தான். இருந்தாலும் அப்பாவுக்கு ஒரு வருத்தம் கூட, உனக்காக தான்றா இவ்வளோ சம்பாதிச்சேன். எந்த பெற்றோராக இருந்தாலும்
அவங்க யாருக்காக சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க? பையன் மோசமானவனோ, பையன் இதுவோ, இப்போ எல்லாம் பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தான் எல்லாவற்றையும் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. பிள்ளைங்க அவங்கள எடுத்து அனுபவிக்கணும், வாழணும், அதில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணார். இவங்க எடுத்துக்கவே மாட்டேன்றானுங்க, தொடவே மாட்டேன்றாங்க, வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பணக்கார அப்பா ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் சிலர்லாம் பாருங்கள், கிடைச்சாலே போதுன்னு டபக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சில பிள்ளைங்க இருக்கிறாங்களே, பெற்றவங்களுக்கு ரொம்ப சீப்போன்ற லெவலில் இருக்கும். இப்படி சம்பாதிச்சு இப்படி ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறானேப்பா அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள்லாம் எவ்வளோ பேசி கேள்விப்பட்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்தப்பா நல்ல அப்பா தன் பிள்ளைகளுக்காக அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறாரு. நம்ம அப்பாவும் அன்பின் அப்பா அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஏராளமானது சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு. நம்ம அவைகளை எடுத்து பயன்படுத்தணும். நம்ம அதை பயன்படுத்தாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவன் கல்வாரி சிலுவையில் அவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? போய் ஒரு 7 நாள் உபவாசம் போட்டு வரேன், ஒரு 14 நாள் உபவாசம் போட்டு வரேன், ஒரு 21 நாள் உபவாசம் போட்டு வரேன், அப்போ தான் கர்த்தர் கொடுப்பாரு. உபவாசம் நல்லது, தப்புன்னு சொல்ல வரல. மைண்டுன்னா இதை பண்ணாதான் கொடுப்பேன்னா அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கணும்? கல்வாரி ப்ராஜெக்டே விட்டுருக்கணும். புரியுது என்ன சொல்கிறேன்னு? திட்டத்தையே விட்டுருக்கணும். ரத்தம் சிந்தரி விட்டு என்ன பண்ணியிருக்கணும்? எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் சென்டரே உருவாக்கியிருக்கணும். ரபி இயேசு இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? ஆரம்பத்தில் முடிவு வரை என்ன பண்ணணும்? ஃபாஸ்டிங் 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 ஃபாஸ்ட் இதை பற்றியே பேசியிருக்கணும் இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் எந்த பாசை உருவாக்கிக்கணும்? ஃபாஸ்டிங் பாசை உருவாக்கியிருக்கணும். அப்படி ஊழியக்காரங்க ஃபாஸ்டிங் இருக்கிற ஆட்களை உருவாக்கியிருக்கணும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, என்னங்க யோவாண்டி சீசர்லாம் உபவாசம் இருக்க, நீங்கள் மனவாளன் இருக்கும்போது மனவாளின் தோழர்கள் ஏன்ப்பா வருத்தப்படணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். திரும்ப கவனமாக கேளுங்க. அப்போனா உபவாசம் தப்புன்னு சொல்லணும் கிடையாது. உபவாசம் எதற்கு உருவாக்கியிருக்கிறது? அது அதுக்காக உபவாசம் இருக்க வேண்டும். ஆனால் இப்படி உபவாசம் அவர் எல்லாவற்றையும் சம்பாதிச்சு வச்சுட்டாரு. இப்போ அதை எடுத்து பயன்படுத்துறது என்ன தேவை? உபவாசம் தேவை இல்லை, ஃபெய்த் தேவை, விசுவாசம் தேவை. ஆமென். எஸ், இயேசு எனக்காக செய்து விட்டிருக்கிறார், நான் அதை எடுத்து பயன்படுத்தி அனுபவிக்க போகிறேன்ற விசுவாசம் தேவை. சில பேர் சொல்லுவாங்க, இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, கர்த்தர் சமூகத்தில் போய் அப்படியே கண்ணீர் வெடிக்க போகிறேங்க. கர்த்தர் சொல்லுவார், நீ கண்ணீர் வெடிக்காத, உனக்காக நான் கண்ணீர் வெடித்து விட்டேன். நீ கண்ணீர் வெடிக்கக்கூடாது என்பதற்காக நான் கண்ணீர் வெடித்து விட்டேன். அழுகை நிப்பாட்டு. சொல்லுங்க, அழுகிறத நிப்பாட்டுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்படி முத ஊழியத்தை ஆரம்பித்தப்ப என் கூட ஊழியத்துக்கு சில ஆட்கள் கூட வந்தாங்க. சிஎஸ்சி போன்ற சபையை சேர்ந்தவங்க கூட வந்தாங்க. பாருங்கள், நான் ஃபெய்த்தை பற்றி விசுவாசம் போது இப்போ அவங்க முடிஞ்ச உடனே இங்கே பாருங்கள், நல்லா அழுது ஜெபம் பண்ணுங்க. தலை இப்படி திரும்பி தலையில் அடிச்சுக்கிறோம். ஐயோ, ஏன் தான் வேறு கூட்டிகிட்டு வந்துடும். அப்புறம் என்ன சொல்லுவார்னா, இங்கே பாருங்கள், இங்கே லெட்டர் எழுதி போடுங்க, அங்கே லெட்டர் எழுதி போடுங்க, கண்டிப்பாக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்கு கிடச்சிடும். தலையிலே அடிச்சுங்க. ஒரு முடிவு பண்ண, இனிமேல் இப்படிப்பட்ட ஆளுகளை கூட்டிகிட்டே போகக்கூடாது. ஆகவே ஊழியத்தை கூட்டி போகும்போது யாரை கூட்டி போகிறன்றது ரொம்ப முக்கியம். அங்கே வந்து எகனைக்கு மோகனையா பேசுகிற ஆட்கள், நம்ம பேசுகிற காரியத்தோடு ஒத்து போனால் நல்லாயிருக்கும். அதை விட்டுவிட்டு விசுவாசம் அதுக்கு அதாவது கல்வாரி சிலுவையை தவிர வேறு எதையுமே உள்ளே கொண்டு வர கூடாது. பவுலை போல சொல்லு, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எங்கள் பவுலுக்கு அவ்வளோ மேன்மை பாராட்டுறதுக்கு அவ்வளோ இருந்துச்சு. ஆனால் எதையுமே பவுல் பெருசாக பேசலை. எல்லா நிருபங்கள் எடுத்து பார்த்தா கிறிஸ்து 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 சிலுவை, இதனால் என்ன நடந்தது, இதை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கிறாரு. நான் சொல்ல, நம்முடைய வாழ்வும் கிறிஸ்துவை நோக்கி தான் இருக்க வேண்டும். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? கண்ணீர் வெடிக்கிறதுனாலையோ, உபவாசம் போடுறதுனாலையோ, முழுவதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுறதுனாலையோ, அன்னைக்கு எனக்கு ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போயிருந்தேன். நானும் மிஸ்ஸஸும் போயிருந்தோம். அந்த வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். வியாழக்கிழமையா புதன்கிழமையான்னு தெரியல, போயிருந்தோம். அப்போ ஒரு இன்னொருத்தர் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். நமக்கு அறிமுகமான ஒரு நண்பர், அவரும் இப்போ அறிமுகமான ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். சரி, நானும் மற்ற ஊழியக்காரங்களும் நான் அதிகமாக இன்வால்வ்மெண்ட் வாங்கும்போது நான் அமைதியாக இருப்பேன். அவங்க சொல்கிறதுலாம் ஆமாமான்ருவேன் பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் அந்த இடத்துல வந்து
கொஞ்சம் அந்த மக்கள் கொஞ்சம் இதாக கூடாது, நம்ம இந்த ஃபெய்த்து காரியத்தை அதிகமாக உள்ளே கொண்டு வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த குடும்பத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம். எனக்கு அன்றைக்கி அவர் சொல்லும்போது தான், சிஸ்டர் நீங்கள் இந்த நடுநீசி ஜெபம் பண்ணுங்க, அப்போ சரியாக போயிடும்னாங்க. எனக்கு புரியல. நடுநீசி நீங்கள் கேள்விப்படலையா? நடுநீசி ஜெபம் அதாவது என்னன்னா, நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டாக அவங்க உங்களுக்கு தெரியாதப்பா, அவர் கேட்குற உங்களுக்கு தெரியாத பாஸ்டர், எனக்கு கல்வாரியை தெரியும், சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னு தெரியும், அது மீட்பில் நடந்த நன்மைகள் தெரியும், அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய விஷயம் தெரியும். இந்த மனுஷீக முயற்சிகளால் செய்யக்கூடிய எந்த ஒரு நடுநீசி ஜெபம் அவர் சொல்ல 12 மணிக்கு அவர் அவ்வளோ சீரியஸ் சொல்கிறாங்க. இந்த நடுநீசி ஜெபத்தை அவ்வளோ சீரியஸாக, ஏன்னா நைட்டு 12 மணிக்குங்க 2 பேர் கையை பிடிச்சிக்குங்க, 2 பேரும் நம்ம கடவுள் நோக்கி, அதாவது நல்ல கரெக்டு, கடவுளை பார்த்து ஜெபம் பண்ணுறதுலாம் கரெக்ட். எங்கேயுமே கருத்தர் வந்து இந்த கரெக்டாக 12 மணிக்கு தொட்டாதான் நீ ஜெபம் பண்ணாதான் நான் கேட்பேன்னு எங்கேயும் எழுதப்படலை. புரியுதுங்களா? அதனால் இப்போ நைட்டு 12 மணிக்கு ஜெபம் பண்ணுற தப்புலாம் சொல்ல வரல. நீ நைட்டு 12 மணிக்கு ஜெபம் பண்ண என்ன, 1 மணிக்கு ஜெபம் பண்ண என்ன, எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ண எனக்கு என்ன, எப்போ ஜெபம் பண்ணினாலும் கல்வாரியை நோக்கி பாருங்கள். நீங்கள் பட வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பட்டுவிட்டார், அவைகளை இயேசு நாமத்தில் எடுத்து உங்கள் வாழ்வில் சொந்தமாக்கி கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு இந்த நேரத்தில் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சோடனே நீங்களும் அதே நேரத்தில் இதெல்லாம் எங்கே உருவானுச்சு? இவங்க அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் பாருங்க. ஒரு முறை என்ன கேள்விப்பட்டேன்னா, ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருந்தாராம், இந்த பக்கமும் லாரி வந்துச்சான், இந்த பக்கமும் பஸ் வந்துச்சான், இவர் இப்படி திரும்பி அல்லேலூயா போட்டாராம், கர்த்தர் காப்பாற்றினாராம். அடுத்த வார சர்ச்சையில் சொல்கிறார், எங்கள் கர்த்தர் வந்து இப்படி திரும்பினா தான் கர்த்தர் காப்பாற்றுவார்னு சொல்லி அவங்க சர்ச்சில் எல்லாரும் ரைட் சைடு திரும்பி இப்படின்னு கர்த்தர் ஆராதிங்க அப்படின்னு ஆறாம் பாருங்க. எதில் அடிக்கிறதுதான் தெரியல இவங்களாம். எங்க இந்த பக்கமும் லாரி இந்த பக்கம் வந்து ஒரே இப்படி திரும்பினாதான் காப்பாற்றப்பட முடியும், வேற வழி இல்லை. அதுக்குன்னு இப்படி திரும்பினாதான் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்னா என்ன சொல்றது? இப்படிப்பட்ட ஆசாமிகளை பாவம் விசுவாசிங்க. ஆகதான் பாருங்க, அனுபவங்கள் நல்லது, ஆனால் அனுபவங்கள் சொல்லும்போது கேர்ஃபுல்லாக சொல்லணும். என்னை இப்படி காப்பாற்றணும், கர்த்தர் இந்த வழியில் காப்பாற்றிருக்கிறாரு. கர்த்தருக்கு இது ஒரு வழி மட்டும் இல்லை, ஏராளமான வழி இருக்குது. கர்த்தர் புதுமையான காரியத்தை உங்கள் வாழ்விலே செய்வார். இப்படி தான் பாருங்க, யாரோ ஒருத்தர் இந்த நைட்டு 12 மணிக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் கேட்டதுனா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணு. திரும்ப சொல்கிறேன், அதை உபதேசமாகக்கூடாது. கல்வாரி சிலுவை அது மட்டும் தான் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். வேறு எதையுமே முக்கியத்துவம் படுத்தக்கூடாது. மற்றெல்லாம் இருக்குதா? இருக்குது. அதெல்லாம் எங்கே வைக்கணுமோ அது அங்கே வைக்கணும். கல்வாரியை மட்டும் மேலே வைக்கணும், சிலுவையை மேலே வைக்க வேண்டும். மேலேனா சர்ச்சுக்கு மேலே அப்படி இல்லை, அதெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. மேலே வையின்னாரு, எதுக்கு மேலே வைக்கின்னு சொல்லாமல் போயிட்டே பாஸ்டர்னு சொல்லி மேலே வீட்டுக்கு மேலே வச்சா கொஞ்சம் மண்டைக்குள்ளே வைங்கன்ற, உள்ளே கொண்டு போங்க, இதயத்தில் கொண்டு போய் வையுங்கள். நான் சொல்ல தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கல்வாரி புண்ணியத்தினால் அதன் விளைவாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே உங்கள் முயற்சிகள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள், மனுஷீக முயற்சிகள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். இயேசு கிறிஸ்துடைய கல்வாரியிலே தேவன் செய்த கிரியைகள் மீது நம்பிக்கை வையுங்கள், அதில் விசுவாசம் வையுங்கள். எதிர்பார்க்கிறீர்களா? தேவன் அந்த நல்ல நிலம் உங்களுக்கு வந்து சேர தேவன் உதவி செய்வார். நல்ல வீட்டை எதிர்பார்க்கிறீர்களா? நல்ல வீட்டை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்வார். நிலத்தை விற்க போகிறீங்களா? நல்ல ரேட்டுக்கு விற்கும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வார். தேவனுடைய அனுகூலங்கள் அவை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இதில் வைராக்கியம் காட்ட வேண்டும். எனக்காக கர்த்தர் செஞ்சிருக்கும் போது நான் அவைகளை அனுபவிக்க வேண்டும். ஏன் முயற்சி, ஏன் தியாகம், ஏன் புண்ணியம் அப்படி இல்லை, எல்லாம் அவருடைய கிருபை தயவு. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, மகனே உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அவர் அப்படி சொல்லிட்டார், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்பா சொல்லியிருக்கிறாரு, தகப்பன் சொல்கிறாரு என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லிட்டார். இப்போ நம்மளும் சொல்லணும், தேவனுடையதெல்லாம் என்னுடையது. சொல்லுங்க, தேவனுடையதெல்லாம் என்னுடையது. ஆமென்.
நம்ம அப்பா, அன்பின் அப்பா. அவர் சொல்கிறார், மகனே என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இப்போ நம்ம சொல்லணும் அப்பாவோட சேர்ந்து, ஆமாங்க அப்பா, ஆமாங்க டாடி, ஆமாங்க அன்பின் பிதாவே, நான் அறிக்கை பண்ணுறேன், உங்களுடையதெல்லாம் என்னுடையது. நீர் சொல்லிவிட்டீர் என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று. இப்போ நானும் உங்களோடு சேர்ந்து சொல்கிறேன், உங்களுடையதெல்லாம் என்னுடையது. ஆமென். எதிர்பார்க்கணும், விசுவாசிக்கணும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு கிறிஸ்தவர் சொன்னார், ஆண்டவர்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காதீங்க, எதுவுமே எதுவுமே வேணாங்க, இயேசு மட்டும் போதுங்க. அறிவீனமான பேச்சு, முட்டாள்தனமான வார்த்தைகள். கண்ணை திறந்து பார்க்கணும். எதுவுமே வேணாம், எதுவுமே அவங்க சொல்கிற விதத்தை பார்த்தா எதுவுமே வேணாங்க, இயேசு மட்டுமே போதுங்கன்னுவாங்க. புரியல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தான் எல்லா நன்மைகளும் கொட்டி கிடக்குது. சும்மா சாதாரண வார்த்தை, இயேசு மட்டுமே, அந்த சொல்கிற விரக்தியிலே சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே ஒன்றும் வேணாங்க பிரதர், இயேசு மட்டுமே. அது சொல்கிறத பார்த்தா அந்த விசுவாசி இப்படி ஒஸ்ட்டு விசுவாசி இருக்க முடியாது. ஒன்றுமே வேணாம் பிரதர், இயேசு மட்டுமே போதும் பிரதர். என்ன நினச்சி பேசுகிறாங்க? இயேசு மட்டுமே போதுன்ற ஒரு வார்த்தை எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை! தேவனாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்னதுங்க? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் தேவன் வாக்கு பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாம் அவருக்குள். கிறிஸ்து ஒரு திருப்பார் என்றால் நான் சொல்கிறேன், உலகத்தில் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமே அவரை சுற்றி தான் இருக்குது. ஆமென். இயேசு மட்டும் போதும். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை தெரியுங்களா? அது இயேசு இருந்தால் அங்கே எல்லாமே இருக்கிறது போல தான். ஆகுதான் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து போதுன்னு சொன்னால் எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். புரிஞ்சுங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் ஏழையாக இருக்க போகிறேன் என்று சொல்வதிலே அர்த்தம் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நான் நல்ல வாழ்க்கை வாழப் போகிறேன், அதற்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளப்போம், நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்காக. வேதம் சொல்கின்றது, இயேசு நித்திய ஆசீர்வாதங்களை உடையவர் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்க போகிறார் என்று அல்ல, ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ நம்ம வேலை இவ்வளவு விசுவாசித்து எடுத்துக்கொள்வதுதான் நம்முடைய வேலையாக இருக்கின்றது. 130 சங்கீதம் போவோம், 5ஆம் வசனம். 130:5 படிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவர் சொல்றாரு, வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்த சகல ஆசீர்வாதத்தையும் இப்போ தேவன் எங்கே கொண்டு போய் வைத்து விட்டார் என்றால், இந்த வார்த்தைக்குள்ள வச்சிட்டார், அவருக்குள்ள வச்சிட்டார். வார்த்தையும் கிறிஸ்துவும் ஒன்று. பைபிள் போடப்பட்டிருக்குது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. ஆகவேதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்ற, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, வார்த்தையை நம்பி இருக்கிறேன். புரியுது? ஏன் வார்த்தை நம்பி இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்னா, வார்த்தைக்குள்ளாக தான் சகல நன்மைகளையும், திரும்ப சொல்கிறேன், கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த எல்லா நன்மைகள் இப்போ எங்கே இருக்குதுன்னா இந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது. இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது பெற்றுக்கொள்வீர்கள். படிப்போம் இன்னொரு வசனம், 62:5 சங்கீதம் 62:5. என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். சொல்றாரு, வேற எந்த பக்கமும் வலது இடது பக்கம் திரும்பாத, சாயாத. என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ஏன்னா சண்டே, ஞாயிற்றுக்கிழமை
இந்த நேரத்தில் தேவன் நோக்கி பார்ப்போம். வெளியே போகும்போது அப்படியே ஆத்மா சாயும். இந்த பக்கம் போகலாமா, இல்லை இந்த பக்கம் போகலாமா, இல்லை அங்கே போகலாமா, இல்லை இங்கே போகலாமா, இவங்கள்ட்ட போய் கேட்கலாமா, அவங்கள்ட்ட போய் கேட்கலாமா. தாவீதுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இருந்துச்சு. எந்த பக்கமும் திரும்பாத, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். நீங்கள் நம்புகிற காரியம் தேவனாலே வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். தாவீது நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன், மேலோட்டமாக வாழாமல் ஆவிக்குரியவனாக வாழ்ந்த ஒரு மனிதன். நான் சொல்கிறேன், நீங்கள் சத்தியத்தை விசுவாசிப்பவர்களாக இருப்பீர்கள் என்றால் நன்மையை காண்பீர்கள். சொல்லுங்க, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கை கொடுங்க, நீங்கள் நம்புறது கர்த்தரால வருங்க. ஆமென். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார். அவங்கள்ட்ட இடைப்படும் போது எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் அவங்கள்ட்ட வந்தாலே பார்த்தீங்கன்னா எப்படி வருவார்னா வாக்குத்தத்தத்தோடு தான் வருவார். நம்ம ஆள் தாவீதுக்கு புரிஞ்சிருச்சு, தேவன் வாக்குத்தத்தங்களில் தேவன் வார்த்தையோடு தான் வருவார்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்கிறாரு, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்றார். நல்லது, இது போதும். அவர்கிட்ட எவ்வளோ கொண்டு வந்து வெள்ளி பொண்ணெல்லாம் வச்சிங்கன்னா அது ரிஜை தள்ளுப்பா, வார்த்தையை கொடுப்பா, அது போதும்ப்பா. ஏன்னா இந்த வார்த்தைக்குள் தேவன் எல்லாவற்றையும் அடைக்க வைத்திருக்கிறார். தாவீதுக்கு அவர் தான் 119 சங்கீதம் முழுக்க 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 வேர்டு, வார்த்தையை பற்றியே எழுதி வைத்திருக்கிறார். மோசையின் மூலமாக தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. தாவீது அப்படியே பிடிச்சிக்கிட்டார். ஒரு வழியாக உனக்கு வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள். தாவீது அப்படியே பிடிச்சிக்கிட்டார். நான் சொல்கிறேன், இது மோசஸ் அன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்காக மட்டுமல்ல, தாவீதுக்காக மட்டுமல்ல, இன்றைக்கு சொல்கிற இந்த வார்த்தைகள் எனக்காகவும் உங்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வழியாக உனக்கு ஒரு விரோதமாக புறப்பட்டு வரல, 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள்னா இப்போ நீங்களும் எடுத்துக்கணும். எஸ், என் வாழ்க்கையில் இப்படியே நடக்கும். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று தேவன் சொல்வார் என்றால் எஸ், அது எனக்கும் நடக்கும். நான் உயிரோடு இருக்கிற நாள் வரை, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுது, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும். இப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே அந்த வசனத்தை நானே எடுத்துக்கிறேன். போராடினவர்களை தேடியும் எங்கப்பா போயிட்டாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க தெரியலங்க, கேள்வியே பட முடியலைங்க, எங்கே போனாங்கன்னே தெரியலைங்க, அட்ரஸே தெரியலைங்க, செல்ஃபோன் நம்பர் சுவிட்ச் எல்லாம் ஒன்றும் காணாங்க. ஒருவேளை உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலைங்க. அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் இது என்னுடையது, திஸ் இஸ் மைன், இது என்னுடையது, இவைகளை விசுவாசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இவைகளை எடுத்து சொந்தம் பாராட்டி இருக்கிறீர்களா? நான் கேட்குறேன், வசனத்தை எடுத்து சொந்தம் பாராட்டுகிறீர்களா? சொந்தம் பாராட்டுங்க. இது அவங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தம், இவங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த வாக்குத்தத்தத்தை தாவீது அப்படியே தனக்காக எடுத்துக்கொண்டார். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று சொன்னது. ஒரு முறை கரடி வந்துச்சு. தாவீது வசனத்தை பிடிச்சிட்டாரே, கரடியே, என் அப்பன் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் நீ எல்லாம் மனுஷன், நீ எல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. கரடி எதிர்த்துச்சா? எதிர்த்துச்சு. ஜெயிக்க முடிஞ்சிச்சா? முடியல. சிங்கம் எதிர்க்க வந்துச்சு. தாவீதை தோற்கடிச்சதா? முடியல. மிருகங்களாம் போய் அடுத்த ஒருத்தன் வரான், கோலியாத். யாரு? டே பொடிப்பாயிலே, உன்னை பார்ப்ப, உன்னை இப்படி அடிக்க போகிறான், அப்படி அடிக்க போகிறேன்னு வந்தான் பாருங்க கோலியாத். கோலியாத்தே இந்த உலகத்தில் இல்லாமல் இல்பொருள் ஆகிட்டான் பாருங்க. தெரியும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. கோலியாத் அவ்வளோ பேர் ராட்சதன், அவனை எதிர்த்து நிற்க முடியல. ஏன்? வார்த்தையால் நிரம்பி இருந்த ஒரு மனிதன் தாவீது. நான் சொல்ற தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே தேவனுடைய வார்த்தையால் நிரம்பியிருங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்களால் நிரம்பியிருங்கள், தேவனுடைய நன்மைகளால் நிரம்பியிருங்கள். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். எந்தெந்த காரியத்தை குறித்து கர்த்தரை நம்பி இருக்கிறோம், நான் நிச்சயம் சொல்ற வார்த்தையில சொல்றேன், நீங்கள் நம்புகிறது கர்த்தரால் வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். சவுலு தாவீத பைபிள் புறப்பட்டு சல்லடையை சலிப்பது போல் தாவீதை இன்ச் பை இன்ச்சா தேடிட்டு வரான்.
சொல்கிறாங்களே, ஒவ்வொரு வீடாக தேடிட்டு, ஒவ்வொரு தெருவாக, ஒவ்வொரு அப்படியே அப்படியே காய் நவுத்தி தேடிட்டு வருவாங்க பாருங்கள். பைபிள் அப்படியே போடப்பட்டிருக்கு. சவுல் தாவீது சல்லடையை சலிக்கிறத போல தேடிட்டு வந்தான். ஆனால் நம்ம ஆள் தாவீது வசனத்தை மனதில் வச்சு அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து, டே சவுலே நீ எல்லாம் என்ன மாத்துற, நீ சாதாரண சப்ப மேட்ருடா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. சவுலே நீ கூட தான் என் மேலே கை போட. பல முறை தாவீதின் கையில் சவுல் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆனால் தாவீது அபிஷேகத்தை கனம் பண்ணினார். கடவுள் அபிஷேகம் பண்ண அந்த மனுஷன் மேலே நான் இப்படி கை போடுறேன்னு சொல்லி இவரும் நகர்ந்து ஓட ஆரம்பிக்கிறார். ஆனால் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டார். வார்த்தை தாவீதை காப்பாற்றினது, வார்த்தை தாவீதை உயர்த்தினது. ஒரு தடவை சொல்றாரு, கர்த்தருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவர் சொல்றாரு, என் திறமை இல்லை, என் தகுதி இல்லை, என் தாளந்து இல்லை, என் பணம் இல்லை, என் அந்தஸ்து இல்லை, என் குடும்பம் இல்லை, என்னை பெரியவனாக்குனது கர்த்தருடைய காருண்யம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென். வாக்கு தத்துவம் நிறைவேறினதா தாவீதின் வாழ்விலே? அப்படி நிறைவேறுச்சு. நான் சொல்ல தேவ பிள்ளைகளே, நீங்கள் சொந்தம் பாராட்டுகிறீர்களா? தாவீதை போல நீங்கள் சொந்தம் பாராட்டுங்க. உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுவதை பார்ப்பீர்கள். தேவனுடைய நன்மைகளால் உங்கள் வாழ்வு நிரம்புவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்களுக்கு வேதத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய வார்த்தை நிறைவேறி இருக்கும் என்றால் இன்றைக்கு எனக்கும் நிறைவேறும். கல்வாரியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த எல்லா கிருபைகளும் என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாகும். சொல்லுங்க, பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாகும். சங்கீதம் 37 போங்க. சங்கீதம் 37 சேர்ந்து படிப்போம். 4-5 வசனத்தை. நேரம் வேகத்தில் ஓடுது. 4-5 படிக்கிறேன் பாருங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவ்வளோதான் மேட்ரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை. பக்கம் சொல்லுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, வேற யாரும் இல்லைங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஏன் தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அவ்வளவு அக்கறை உள்ளவர், அன்புள்ளவர். புரிஞ்சுங்களா? ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கறதுக்கு எலியேசர் அனுப்பும்போது எலியேசர் கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்கிறார். நான் இப்படி ஏதாவது புலம்புறார். இப்போ சொல்கிறாரு, நாங்கள் அப்பா அம்மா நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், பெண் பார்க்குற ஒரு வேலைக்காரனை போய் அனுப்புகிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு என் பசங்களுக்கு பெண் பார்க்குறதுக்கு ஆள் அனுப்புகிறேன்னா, வீட்டில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஒரு ஆள் அனுப்புனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன கொழுப்பு இந்த பாஸ்ட்டுக்கு, பொண்ணு கேட்க வரான்னு அவரே வர வேண்டியது தானே. என்ன பண்ணுறாங்க சிஸ்டர் ரெபேக்காவும் பாஸ்டர் லீவ் என்ன பண்ணியிருக்கிறாங்க வீட்டில்? வர வேண்டியது தானே, பொண்ணு வேணும்னா வர வேண்டியது தானே. ஏங்க சொல்லுவாங்க, சொல்லுங்கய்யா. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? இவ்வளோதான் வார்த்தை வரும். இல்லை, வேலைக்காரன் ரெக்கார்டு மட்டும் கொடுத்துருந்தோம்னா அழகாக சூப்பர் ரெக்கார்ட் பண்ணி பாருங்க பாஸ்டர், கேளுங்க, இந்த உங்களை பற்றி இந்த விசுவாசி தான் பேசுகிறேன், கேளுங்க. ஆபிரகாம் சொல்கிறாரு, இப்போ கர்த்தர் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நீ போ. பாருங்க, கடவுளை எப்படியெல்லாம் எதிர்பார்த்த ஒரு மனுஷன். உனக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பார், உனக்காக கர்த்தர் வழிகளை அவர்கள் ஆயத்தை செஞ்சு வச்சுருப்பாங்க. தேவ பிள்ளைகளை திருமண காரியத்தை அவ்வளோ எதிர்பார்த்தார், அவ்வளோ அழகாக நேர்த்தியாக தேவன் செய்து முடித்தார். திரும்ப சொல்கிறேன், தேவன்கிட்ட எதிர்பாருங்க, நல்ல வேலையை எதிர்பாருங்க, நல்ல வேலையை எதிர்பாருங்கள். நல்ல வேலையை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உயர்வை எதிர்பாருங்கள், ப்ரொமோஷனை எதிர்பாருங்கள். நல்ல ப்ரொமோஷன் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். சம்பள உயர்வை எதிர்பாருங்கள். நிச்சயமா தேவன் காரியத்தை வாய்க்க செய்வார். உயர் பதவிகளை எதிர்பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் உயர் பதவி தடுக்க யாராலும் முடியாது. சில சொல்லுவாங்க, ப்ரொமோஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், மேலே இருக்கிற கீழே இருக்கிறவன் ப்ரொமோஷனை தடை பண்ணிகிட்டே இருக்கிறான் ஐயா அப்படின்னு வாங்க. எதிர்பாருங்கள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
ஆமென். தேவன்கிட்ட எதிர்பாருங்க. எழுந்து நிற்போம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு தடை செய்கிற ஆட்கள் யாரும் ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவார். கர்த்தர் செய்வார். இந்த பூமியில் அவருடைய பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் விரும்புங்க. இல்லைங்க, அவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அது அங்கே நடக்கும், வர்றது அங்கே வரும். நாய்க்கு வாழை அளந்து வச்சவன் என்ன பண்ணுறது, எனக்கு இப்படி அளந்து வச்சிருக்கிறான், இங்கே குப்பை கொட்டுறதுக்கு இப்படியே பேசுவாங்க, இங்கே குப்பை கொட்டுறதுக்குன்னு அளந்து வச்சிருக்கிறான் ஐயா, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே தான் போகணுங்க, வேறு வழியே இல்லை. எப்படி பாருங்க, தப்பு தப்பாக பேசிட்டு. எபேசியர் 2:10 பிடிச்சிக்குங்க. நற்கிரியைகளை செய்யவும் நல்ல வாழ்க்கையை வாழவும் அதற்காகவே என்னை உருவாக்கி இருக்கிறார். இதை தேவன் முன்கூட்டியே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் சொல்லுங்க, நல்ல வாழ்க்கையை வாழ்வேன் என்று எதிர்பாருங்கள். நல்ல வாழ்க்கை இப்படி தான் நான் வாழ்வேன். நான் ஆண்டுடைய பிள்ளை நல்ல வாழ்க்கை வாழலனா சிலுவையில் இயேசுக்கு செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிரும்பா, வீணாக போயிடும். ஆமென். புரியுதுங்களா? விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சிகளை கைவிட்டு விடுங்கள். தேவன் மீது அதிக நம்பிக்கையுள்ளவர்களாக மாறுங்கள். உங்கள் முயற்சிகள் கை கொடுக்காது, தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரும். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார், நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ நம்புகிறது அவராலே வரும். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நீர் கஷ்டத்தை எடுத்துக்கொண்டீர். நம்முடைய பிள்ளைகள் பாடுபடக்கூடாது என்று சொல்லி நீர் பாடுகளை எடுத்துக்கொண்டீர். நீர் நம்முடைய பிள்ளைகள் நெருக்கப்படக்கூடாது என்று நீர் நெருக்கப்பட்டீர். உங்களுடைய பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி நீர் கல்வாரி சிலுவையிலே வெட்கத்தை அனுபவித்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எங்களுக்காக 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 கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய தீமைகள் எல்லாம் நீர் எடுத்துக்கொண்டு உம்முடைய நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு பண்டமாற்று செய்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். தேவன் செய்த நன்மைகளை எண்ணி துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் நம்மை இதற்காக தான் உருவாக்கி இருப்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். நீர் எப்போதும் நல்லவராக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளோ அழகா எபேசியரில் பவுல் சொல்லியிருக்கிறாரே. எங்கள் கண்கள் அந்த வசனத்தில் கண்ணோக்கமாக இருக்குது ஆண்டவரே. முன்கூட்டியே இவைகளெல்லாம் நீர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறதே. ஓ உம்மை போல இப்படி பிளான் பண்ணுறது இந்த உலகத்தில் யாராலும் முடியாது ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் வார்த்தை என்ற வடிவில் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறோம், வார்த்தையை பிடித்துக் கொள்கின்றோம், வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும் ஆண்டவரே. என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, வேற எந்த பக்கமும் திரும்பாத. தேவன் காரியத்தை நீ நம்புகிறது கர்த்தராலே வரும். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த பூமியில் இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்கின்ற பிள்ளைகள் இந்த பூமியிலே, இந்த சேலம் பட்டணத்தில் நல்ல வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. ஓ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழட்டும் என்று இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் விரும்புகிற, நீர் திட்டமிட்ட, நீர் பிளான் பண்ண அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக சம்பாதித்து கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் பட்ட பிசாசினால் நாங்கள் அவதிப்பட்ட எல்லா காரியத்தையும் நீர் கல்வாரி சிலுவையிலே எடுத்துக்கொண்டு பரலோகத்தின் நன்மைகளால், உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பியிருக்கிறீரே.
அதெல்லாம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்று இந்த பூமியில் வாழட்டும் என்று சொல்லி இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். தாவீது இப்படி வாக்குத்தத்தங்களை பெற்று அது தனக்குரியதாக ஏதோ இஸ்ரவேல் மக்களுக்காக சொன்ன வாக்குத்தத்தமாக அவர் விட்டுவிடாமல் அது எனக்குரியது என்று சொல்லி உரிமை பாராட்டி பல காரியத்தை ஜெயித்தது போல இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் அன்றைக்கு சொன்னார், அப்போ சொன்னார்னு சொல்லி விட்டுவிடாம இது எனக்காக இன்றைக்கும் சொல்லியிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது என்று சொல்லி அவைகளை உமக்குள்ளாக எடுத்து பெற்று அனுபவிக்கட்டும் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென்.